யார் இந்த பகத்சிங்? இந்திய தேசத்தின் மணிமகுடம், மாவீரம் பெற்றெடுத்த மகாவீரன், பாரதத்தின் விடுதலைக்கு வித்திட்ட பெருமகன், இந்த பூமி பார்த்த முக்கிய வீரர்களின் முதல் வீரன். 12 வயதில் பொது வாழ்க்கை தொடங்கி 23 வயதில் மொத்த தேசத்திற்கும் புது வாழை தொடங்கி வைத்த கோமகன். நினைவுகள் பூமிக்கு இருக்குமானால் பூமி தாய்க்கு முதல் நினைவாய் இருப்பவன் இந்த பகத்சிங் தான். கனவில் கூட காண முடியாத கர்ம வீரனாய் களம் கண்டவன். இப்பேற்பட்ட அந்த மாவீரனின் வாழ்க்கை வரலாற்றைத்தான் நாம் சுருக்கமாய் காணப்போகின்றோம். பகத்சிங் மட்டும் சுதந்திர போராட்ட வீரர் அல்ல. அவரது தாத்தா அர்ஜுன் சிங், தந்தை கிஷன் சிங் மற்றும் அவருடைய சகோதரர்கள் இருவரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் தான். ஆங்கிலேயர் கொண்டு வந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஏப்ரல் 13, 1919 ஜாலியன் வாலாபாக் என்ற பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜெனரல் டயர் என்ற அரக்க குணம் கொண்ட ஆங்கிலேயனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நடைபெற்ற கொடூரமான துப்பாக்கிச் சூட்டில் 300க்கும் மேற்பட்டவர்கள் மாண்டு போனார்கள். 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் நடக்கும்போது பகத்சிங்குக்கு 12 வயது தான். இந்த கொடூர சம்பவம் 12 வயதில் பொது வாழ்க்கையில் பகத்சிங்கை ஈடுபட தூண்டியது. சுதந்திர போராட்ட வீரர்களுடன் இணைந்து அந்த சிறு வயதில் பொது வாழ்க்கையில் ஈடுபட துவங்கினார் பகத்சிங். காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். இருப்பினும் மிதவாதத்தில் அத்தனை நம்பிக்கை இல்லாத பகத்சிங் 1926 நவஜவான் பாரத சபா என்ற அமைப்பை இளைஞருடன் சேர்ந்து நிறுவினார். அப்போது அவருக்கு வயது வெறும் 19 தான். அதன் பின் சிதறி கிடந்த சுதந்திர வேட்கை கொண்ட இளைஞர்களை இணைத்து 1928 டிசம்பரில் சமதர்ம குடியரசு இராணுவம் என்ற அமைப்பை உருவாக்கினார் மாவீரன் பகத்சிங். இந்தியாவிற்கு வந்த ஆங்கில சைமன் குழுவை எதிர்த்து லாலா லஜபதி ராய் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் ஆங்கிலேய போலீஸ் அதிகாரியான சான்ட்ரோஸ் என்பவனால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்தார் லாலா லஜபதி ராய். பின்னர் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். அவர் இறந்த அன்று தன்னுடைய தோழர்களான சுகதேவ், ராஜகுரு ஆகிய தோழருடன் இணைந்து லாலா லஜபதி ராயின் மரணத்திற்கு காரணமான சான்ட்ரோஸை சுட்டுக் கொன்றார்கள். பின்னர் 1928 ஏப்ரல் 8 பொது பாதுகாப்பு மற்றும் தொழில் மசோதாவை ஆங்கிலேய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முயன்ற போது பகத்சிங் யாருக்கும் தீங்கு இழைக்காதவாறு வெடிகுண்டை வீசினார்கள். தப்பியோட முயற்சிக்கவில்லை. கைது செய்யப்பட்டனர். ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் வழக்கு விசாரிக்கப்பட்டு பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. சிலர் விடுதலை ஆனார்கள். அதன்படி 1931 மார்ச் 23 அன்று 3 மாவீரர்களும் தூக்கிலிடப்பட்டனர். பகத்சிங் போல பல்லாயிரம் இளைஞர்கள் தன்னுடைய இன்னுயிரை அளித்து பெறப்பட்ட சுதந்திரத்தை இன்று பல அரசியல் கட்சிகள் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் செய்தும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு கிடைக்காமல் செய்ததை கண்டு வெகுண்டு எழுந்து உருவான கட்சி தான் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி. அதனால்தான் ஆம் ஆத்மி கட்சி தன்னுடைய பிதாமகனாய் பகத்சிங்கை ஏற்றுக்கொண்டது. வீரத்தின் எழுச்சியை தேசம் முழுக்க கொண்டு வர வேண்டும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவான ஒரே கட்சி தான் ஆம் ஆத்மி. அதனால் பகத்சிங்கை தங்களுடைய மூலமாகவும் ஆணிவேராகவும் ஏற்று அவரை கொண்டாடுகிறது ஆம் ஆத்மி. பகத்சிங் அளித்த மாபெரும் கோஷம்தான் இன்குலாப் ஜிந்தாபாத். தங்களுடைய சுவாசமாய் ஏற்றுக்கொண்டது ஆம் ஆத்மி கட்சியினர். அதனால் எல்லோரும் ஆம் ஆத்மிற்கு வருகை புரிவோம், அந்த கட்சியை பலப்படுத்துவோம், மக்களுக்கு நல்லதை செய்வோம். எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை, எல்லோருக்கும் சிறந்த மருத்துவம். இன்குலாப் ஜிந்தாபாத்.